எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்தாலே வந்துட்டு இங்கே ஒரு ஸ்பெஷலாக தான் வந்து இருக்கும். அதாவது வந்து எங்களோட கூட பிறந்த சகோதரன் போலாம் வந்து நாங்கள் எல்லாரோடையும் பழகுறது. அதே போல் எங்களோட ரைனியம்மா வந்து நிற்கிறா வந்து. அப்போ அவாக்காண்டி வந்து இப்போ நான் அவா வந்து சொல்லியிருந்தேன் வந்து சொல்லுத்தான் காய்ச்சல் எல்லாருக்கும் இப்போ வந்து வெயில் படாமல் சேஃப்டியாக கொண்டு வெயில் படாமல் சேஃப்டியாக கொண்டு போனால் அந்த தரப்பாக எடுத்து இப்ப வாங்குற மீன் பரவாயில்ல. மாட்டு பீஃப் பீஃப் சரியா இருக்கு. சரியோ சாப்பிட்டு பார்த்தா அம்மா சாப்பிடுவேம்மா. வா ஓடியா ஓடியா ஓடியா. ம் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. ஓகே, அப்போ இன்றைய தினமாக நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து எங்களுடைய சாரிசுதியினுடைய வீட்டை வந்து நாங்கள் நிற்கிறோம். காத்திருக்கோ கடவுளடியே சும்மா நேரத்தில் அடிக்காது. நான் வீடியோ எடுக்க போகிறேன்னு சொன்னால் சத்தியமாக அடிக்கேன். காத்து இருந்தால் காத்துக்கு எங்களை இவ்வளோ அன்பிருக்கன்னு சொல்லி எனக்கு சந்தோஷமாக தான் கிடக்கு. நான் அப்பா ஓ அம்மா. ஓகே, அப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து நீண்ட நாள் ஆசை. அதாவது வந்து எங்களோட ரைனி அம்மா வந்துட்டு எங்களோட வீட்டை வந்துட்டு சமூகம் அளிச்சிருக்காங்க. அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து போன முறையில் வந்துனண்டவா. அப்போ இந்த முறை வந்திருந்தோமே வந்து அவங்கள வந்து நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பார்த்து வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம். அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவள் வந்து முதல் வந்த மூட்டமெல்லாம் வந்து நாங்கள் எப்படி அவங்கள வந்துட்டு ஒழிக்க முடியும். ஓகே, இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்தாலே வந்துட்டு இங்கே ஒரு ஸ்பெஷலாக தான் வந்து இருக்கும். அதாவது வந்து எங்களோட கூட பிறந்த சகோதரன் போலாம் வந்து நாங்கள் எல்லாரோடையும் பழகுறது. அதே போல் எங்களோட ரைனியம்மா வந்து நிற்கிறா வந்து. அப்போ அவாக்காண்டி வந்து இப்போ நான் அவா வந்து சொல்லியிருந்தேன் வந்து இப்படி இப்போ வந்து மீன்கள் வந்து வடிவம் வாங்கி சமைக்கணும், அடுத்து எங்களோட ஃபேமிலியோட வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி. அப்போ எங்களோட மாமாவட்டையே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சரியான மாதிரிக்கு வேலை நடந்து கொண்டு இருக்குது. அப்போ அந்த ரீதியால் வந்து இப்போ மாமாவோட வந்து இந்த சமையலெல்லாம் வந்துட்டு செய்யலாம்னு சொல்லி எங்களோட சாருஜித்தினுடைய வீட்டை வந்து இன்றைய தினம் வந்து எங்களுடைய அம்மா எங்களோட சாருஜித்தி ரஜினி அம்மாக்கள் வந்துட்டு சமைக்க போகிறாங்க. அப்போ நான் தான் வந்து இப்போ எங்களோட ரைனி அம்மா வந்துட்டு இப்போ ஒவ்வொரு கடையிலுக்கு வந்துட்டு ஏற்றி கொண்டு போகிறேன். அதை வந்து முதலாவது மெயின் இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து பருத்துறை மார்க்கெட்டுக்கு வந்துட்டு போக வேண்டியிருக்கு. அதாவது வந்து அவளுக்கு வந்து என்னென்ன பிடிக்குமோ அவ்வளோத்தையும் வந்து இன்றைய தினம் இது அவள் கூட்டி கொண்டு போய் நான் வாங்கி கொண்டு போய் வந்து கொடுத்து, அதே போல் வந்து இன்றைய தினம் சமையல் வந்துட்டு எப்படி இருக்க போகுது, இன்றைய நாள் பொழுது வந்து எப்படி அமைய போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதையும் தாண்டி வந்து இந்த ரஜினி அம்மா வந்துட்டு 2 நாளுக்கு அப்புறம் வந்தா அவன் வந்து சொல்லியிருந்தா அப்படி அனுப்பிச்சுட்டு போகணும்னு சொல்லி இப்போ நான்கைக்கு வந்து திடீர்னு ஒரு அதிர்ச்சியாக இருக்க போது மக்களை வந்துட்டு இப்போ சமையலுக்காக வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்காங்க. சமையலுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்காங்கன்னு சொன்னால் இப்போ நாங்களாம் வந்து கூட்டிகிட்டு போய் வந்துட்டு மீன் வெள்ளாத வழிகள்னு சொல்லி நிறைய சாமானெல்லாம் வாங்க வேண்டியிருக்காங்க. அப்போ இப்போ சுல்தானு தான் அம்மா பேர் வச்ச பேர் வந்து அப்போ அவையில் வந்து இப்போ உள்ளுக்கு ஏதோ கடைக்கு போகிறதுக்கான திங்ஸ்கள் சாமான்கள் வந்து எழுதி கொண்டு இருக்காங்க. இப்போ அவையிலும் வரைக்கும் நாங்கள் அவையிலையும் கொஞ்சம் கதைச்சி போட்டு அப்படியே வந்து இன்றைய நாள் பொழுதை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் ஆச்சு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பார்த்து ஆதரவாக நீங்கள் எங்களை தர ஒரு ஆதரவாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டேன் சொல்லுத்தான் காய்ச்சல் எல்லாருக்கும் இப்போ வந்து அதை கூட்டி கொண்டு வரேன். இடம் சுற்றி பார்க்குறேன், மார்க்கெட் சுற்றி பார்க்குறேன். நீங்கள் வரையில தானே இந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு கடை மாறி போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு வித்தியாசம் நிறைய இருக்கலாம். அப்போ அதனால அக்கா வந்து கடன் வித்தியாசம் தொழிலுக்கு போனாங்க காணும். அதெல்லாம் வித்தியாசம் தான். அப்போ மார்க்கெட் என்ன மாதிரி இருக்கு, பெயிண்ட் அடிச்சு மாற்றி புதுக்கான்னு மாற்றும் கூட எப்படி சுகங்கள் நல்ல சுகம்.
வெள்ளையாகவும் வடிவாகவும் வந்துட்டா நல்ல முடியும் தான். மூக்கு முட்டை சாப்பிட்டு கழுவு எந்த வரைக்கும் நிற்குது சாப்பாடு. எந்த மூக்கு முட்டை சாப்பிடுங்க? வடை அம்மாஜி பாலப்பம். அம்மாஜி பாலப்பம். அம்மாச்சி பாலப்பம். அம்மாஜி பாலப்பம். ஆனா பாருங்க அங்கேருந்து வந்த அழுப்பு ஒன்றுமே இல்லை தெரியுமா? நானும் சொல்லிட்டாலும் கூட செய்தாலும் இல்லை நீங்கள் ஒரு இஞ்சி உயரம் அவதான் உயரம் குறைவு. இல்லை அவள் தான் உயரம். பழமொழி கடுகு சிறிதாக இருந்தாலும் காரம் பெருசாக இந்த பூசை பார்த்தியா? டஸ்ட் இப்போ தானே இப்போ பயங்கர டஸ்ட். வெள்ளை இது நான் வெள்ளை ஏதோ எனக்கு என்ன நீங்கள் கறக்காமல் தான் தெரியும். என்ன ஒரு ரெண்டே ரெண்டு தான் 2 நாள் தேவை இல்லையா? நான் கலர் மாங்க ஒரிஜினலுக்கு வந்துடும். ஒரிஜினல் 2 நாள் இது டூப்ளிகேட். இது வந்து வெளிநாடு. அட கையின் கலை தான் ஒரிஜினல். கையின் கலை தான் ஒரிஜினல். தெரியாது அங்கேருந்து வரது பஜ்ஜில் ஆனால் ஸ்ரீலங்கன் கலர் கொஞ்சம் மங்கிட்டேங்கல்ல. நான் வெளியே வந்து கறக்குட்டேனா இருந்த மாதிரி இருக்கு. ஆனா இந்த வெயிலுக்கு கொஞ்சமா இருக்கு. கறந்து போட்டோமே. அது என்ன வந்துட்டேன். அப்போ என்ன நீங்கள் இங்கே இந்த லைசன்ஸ் இருக்கு உங்களை பைக் எடுப்பீங்க ஓடுங்க நீங்கள். நீ பின்னாடி பின்னாதான் வரும். என்ன நம்பி ஏறக்கூடாது. வேற மட்டும் பின்னால் ஓடியாங்க ஹெல்மெட்டை போட்டுக்கொண்டு. குடிப்பானே ஓ எடுக்காப்போ நான் விட மாட்டேன். பின்னால் அழுவீங்க. அப்போ இன்னும் ஓடலாம் பாலை கிடக்கு இப்போ பைக்கை கொடுக்கணும். தள்ள பாக்குறீங்க என்னன்னா இவ்வளோ போனாலே பேத்துல சுல்தான் வந்து அதாவது மீன் சந்தையை போட்டு வந்ததுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு பிற்பாடு நானும் சுல்தானுமே சமையல் செய்ய போகிறேன். பாருங்க எப்படி சாப்பிட்டு வீடியோ போட்டு வந்து 4-5 நாள் ஆகுது. என்ன கொஞ்சம் பிஸி. பிசியோட பிசி ஆனது. தெரியுமா அதே விஷயம் அங்கே தெரியுமா நாங்கள் சொல்லிவிட்டது. இந்த இது தூக்கி ஏற்ற வரை சொல்லி வெயில் படாமல் சேஃப்டியாக கொண்டு வா. வெயில் படாமல் சேஃப்டியாக கொண்டு போனால் அந்த தரப்பாக எடுத்து கொண்டாங்க போது கொண்டு போவோம். சுற்றி கொண்டு போவாங்க. அது வெயில் படாமல் இங்கே இருக்கிறாங்க. இப்போ வெளிநாடுகள்லாம் வெயில் தாங்க. கறக்கல நீங்கள் அங்கே வெயில் வித்தியாசம், இங்கே வெயில் வித்தியாசம். 2 முறை அந்த டைம் ஆகி கொண்டிருக்கு. நீங்கள் போயிட்டு வாங்க. கணக்கிற கொண்டும் இல்லை. நாங்கள் சமைக்கிறத பார்ப்போம். பெரிய வாஷிங் மிஷினாக போட்டு என்னது சேல்ஸ் போட நாள் கிடக்கு. எப்போ பெரிய வாஷிங் மிஷின் ஒன்று வாங்கி ஒவ்வொருத்தரையும் சேல்ஸ் போட ஏன்னா நோய் டஸ்ட்டோட நோய் பேர் இருக்கும். அப்படி ஒரு கிழமைக்கு முதல் போட்டால் காணும் ஃபுல் சேல்ஸ் குளிச்சு குளிப்பு முழுக்கும் கூடி டஸ்ட் குளிச்சு இந்த காற்றுக்கு கொஞ்சம் கிளைமேட் பிள்ளை தானே நிறைய தானே. ஓகே நாங்கள் மார்க்கெட்டில் என்னென்ன மீன் வாங்க போகிறத வாங்கி பார்க்கணும். அப்போ நான் அங்கே இருக்கிறேன். நான் கூட ஏறி பார்ப்போமா? நான் இருக்கிறேன். சேர்த்து கொடுத்தா நான் சும்மா 15 கிலோவா போனேன். அம்மா பேசி கொண்டு போகணும்னு சொன்னாங்க. ஏறி டைசன் ஓடம் பறக்கிற மீன் ஓடாம பற போகிறோம். கடலில் சாமி கடலுக்கு போயிட்டு வரோம். ஆனை போனேன். ஒடியிலோ உடன் மீனோ உடன் மீனோ இது நல்ல மீன். இதான் வேற மீன். காரலோ அப்போ எப்படி இருக்கு டவுன் அப்படி இருக்கு
நாங்கள் இப்போ வாங்குற மீன் பரவாயில்லை. இப்போ தான் நான் கோயில் திருவிழா முடிஞ்சது. வேற தெரியல, சிவன் கோயில் ஒன்றா நடக்குது இப்போ அடுத்த தெரியும். அதான் அதான் நீங்களாம் வாங்கினா எல்லாம் வாங்கியாச்சுண்ணா. இப்போ என்ன இறாலுவெல்லாம் கொஞ்சம் விலையா கிடக்குண்ணா, 1/4 கிலோ. ஓ இது மாட்டு பீஃப். இப்போ வீட்டை போயிடலாம் சமைக்கல ஒரு ஆக்கலாக கிடக்கு. ஆனால் ஆக்கள் கொஞ்சம் முன்னே குறைவு பார்த்தியலோ. ஓ ஏண்டா இப்போ தொழில் போகிற ஆக்களும் குறைவு. இப்போ தான் காற்று முடிஞ்சது. ஆளை நைஸ் அடுப்போம் வரட்டும். சமைச்சிட்டியோ? என்ன சமைக்கிற அன்னைக்கு? என்ன சமைக்கிற? அரிசி போட்டுட்டியோ? இவா கதிரு இவானுக்கா வந்துட்டு போக்கா இந்த காசை கொடுத்துடு. வாவனக்கா டைம் அது வா போகிறேன். டைம் அது வா ஓடியோ ஓடியோ ஓடியோ. ம் நாண்டி அதான் நிப்பாட்டி விட்டு போகும்பா, அங்கே சமைப்போம்பா. அடிச்சிக்கல் அங்கே ஆட்டோ ஓடிக்கொண்டு போகிறான். பிள்ளைல பழக்கிறாங்க. சரி இல்லை அப்படி வீட்டுக்கு வரலானே. மாட்ரஜி, அடுத்த மீன், அடுத்த வந்து இறால். போட்டா போட்டு கொடுத்து நீங்க கறக்க போறீங்க. நீங்க இன்னைக்கு நாளைக்கு வரல, நீங்க சொல்லல புத்தரிசியல நாளைக்கு ஜாப். நாங்க இன்னைக்கு நான் சாப்பிடணும். இன்னும் 2 மாசங்களுக்கு வந்துட்டே தானே ஒரு நாள். அப்படியே தான் கூடுதலா இறைச்சி அதான் அதான் போட்டா போட்டு நீங்க கறக்க போறாங்க. எல்லாரும் மங்கனிக்க தனியா இல்ல பாவம் அட்டையா பின்னம்பா நான் இப்போ அங்கே ஆஃபீஸு கொண்டு விடாடி சரியா இல்லை. அஜு அவனை காட்ட கோபியேட் விழுந்து நான் போட்டலாம். அதான் சரியா போட்டு வரேன். பயந்தோட என்ன வந்து சர்ப்ரைஸா சரியா ராஜ்யம்மா நல்ல ராஜ்யண்ணா. ஆனா அம்மா அம்மா சித்தியாவில் வந்து நிற்கிறாரு கூப்பிடணும். பட்டே சரியா இருக்கு. சரியோ சாப்பிட்டு பார்த்தா தெரியும். அம்மா சாப்பிடுவேன்மா. இன்னைக்கு அம்மா சாப்பிட சுனாமி வரும். அம்மா அவ்வளோ காலம் மாதிரி அஞ்சில் என்ன ரெடியா என்ன மெஜா வண்டி எல்லாம் வட்டி ஆட்டி தருவானா இந்த இப்போ கூட கிடைக்க வைக்க. ஆமாம் அவ்வளோ வடியா வெட்டுறாண்டு. எனக்கு என்ன அறிக்கை தெரியுமா? இன்றைக்கு மெஜா வள்ளிக்கிழங்கு கீரை பூசணிக்காய் கீரை மாட்டுறச்சோட சோப்பு தானே. சூப்பர் கறி. சூப்பர் கறி இதெல்லாம் தாண்டி அம்மா மரவள்ளிக்கிழங்கு சூப்பர் கறியா. அப்படின்னா அந்த பூசணிக்காய் மெஜா வள்ளிக்கிழங்கு கத்திரிக்காய் வாழைக்காய் கீரை கத்திரிக்காயும் வாழைக்காயும் வெள்ளைக்கறி வெள்ளைக்கறி மெஜா வள்ளிக்கிழங்கு குழம்பு கீரை ரைஸ். என்ன கொழுப்பு தான் குறைவா கிடக்கலாமா.
நல்லா இருக்கும் முறைச்சி தின்னு. சட்டா. இந்த நான் வயசுல தனியாவே 1 கிலோ சாப்பிடுறேன். என்ன இது உடனே பிடிச்ச இறால் நம்ம. அவிச்ச இறால் துடிக்குதுன்ற கடலுக்கு போய் வந்தோம் தெரியுமா? சுல்தானுக்கு இறால் சதி சூப்பர் இறால் உண்டுண்ணே. என்ன நான் மற்ற இறால் வாங்கியிருந்தா இது செஞ்சிருக்கலாம். கொஞ்சம் தான் வந்திருக்குண்டா இது வாங்கினது. அது ஏதோ ஒரு தவணத்துல நிற்கிறேன். என்ன தவணை சொல்லுங்க? என்னது ரொட்டியோ? இறைச்சி ரொட்டி. சித்தி தெரிஞ்சிட்டாடா கள்ளி. இந்த ராஜா 2 வகையான சோறு 2 வகை கறி எல்லாம் அங்க வந்து இப்போ இது சமைக்க இல்லாத சூழ்நிலை அதனாலதான் வந்து நாங்கள் இங்கே சமைப்போம். 10,000 ரூபா கிட்ட வரும் போல. ஓ ரஜ்ஜி விலை தானே. அம்மா கேட்கறேன்னா மச்சத்துக்கு விளாசில வச்சு சாப்பிடணும். நம்ம மறக்க சாப்பிடும் என்ன தக்காளம் சாப்பிட்டா புறான்னு இல்லாம காத்து வந்து தகரத்தை போட்டு மூலம் தாளம் அதிகமாக இந்த ஆசா கொஞ்சம் ஏறி இருங்கோ கொஞ்சம் மேல சாரத்துக்கு மேல. என்ன சரியா சத்தமால அடக்கு. என்னையும் தூக்கி சேர்த்தடி. தகரத்துக்கு பாடாடாங்களா சொல்லுங்க அவருக்கு. நாங்கள தான் சொல்லுவாங்க பாங்க. ஓ என் அம்மா அப்படி ஒல்லி தெரியுமா? அது அதெல்லாம் அந்தந்த டைமுக்கு நான் படிக்க வேண்டியது. இப்போ நாங்கள் வந்து என்ன செய்யறது அது மரவள்ளிக்கிழங்கு வந்து இந்த அடுப்பில் சாறு வந்து மூடலை மரவள்ளிக்கிழங்கு. அப்போ மூட்டை கொஞ்சம் குறைவு. இது என்னது? ரச்சி தரக்கு வறுக்கிறோம். என்ன அப்படி ரச்சி கறியோ? ரச்சி கறி மரவள்ளிக்கிழங்கு கறி கறியெல்லாம் நிறைய நாங்கள் சமைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ என்ன செய்றீர்கள்? இது வந்து எனக்கு வரமாட்டுது. வாசம் வந்துட்டு கடலை கொட்டெல்லாம் அவிஞ்சு போட்டு அடுத்த கட்டம் தாளியம். தாளியம் வெங்காயம் மிளகாய் இது வந்து மாட்டு கறிக்கு வந்து ஸ்பெஷலாக பொரிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கையில் பொரிச்சு இது கேரட் செய்து கேரட் சம்பல் பாப்பம். இது வகையான சோறு வடிவான ஆக்களுக்கு இது சித்திய போல கலர் ஆக்களுக்கு அது வாழைப்பழத்துக்கு ஒரு மாஜிக் இல்லை. என்ன அம்மா வந்து காயம்பழம் அம்மா வேண்டி கொண்ட வயநாடு அம்மாண்ட சொல்றா இது என்ன கப்பை இல்லை கடலி இதில் சாப்பிட்டு கொண்டு வர இங்கெல்லாம் வளர்த்துட்டு வரைஞ்சது ஒரே நாள் சாப்பிட்டா காயம் சேர்த்து சாப்பிட்டா ஒன்றும் போல காய் பெருஞ்சிடம். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து கேரட் சாம்பலும் ரெடி. இந்த கேரட் சாம்பலுக்கு இந்த இது வெள்ளால போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். நல்ல டேஸ்ட். ஓகே அப்போ நாங்கள் ரசிகரை வந்து சமைக்க பார்ப்போம். சரிங்க நன்றி. சமையல் வந்து முடிஞ்சுதானே. அதாவது வகையான சமையல் முன்னுறது நடிக்கிறாங்க. அதாவது கத்திரிக்காய் பால் கறி மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் புறங்கலாம். இது மாட்டிறச்சி இங்கே வரணும் இல்லை லைன்ல இருந்து. சரி சரி எப்படி பார்த்தாலும் இதுக்கு என்ன வேணும்? இது கீரை. இது சித்திக்கு சோதி. சித்திக்கு சோதியா? 2 வகையான சோறு
கேரட் சம்பல் இது வந்து அக்கினிக்கா வேண்டாம், அக்கினி எல்லாம் குத்தரிசி சாரி வெள்ளையசம் சாப்பிடுமா. இது குத்தரிசி. இது வந்து சத்து குறைஞ்ச ஆக்களுக்கு குடி நாக்களுக்கு. சாப்பாடு கும்பமா? சாப்பாடு கும்பம். ஆமா. ஓகே, அப்ப இனி வந்து நாங்கள் வாழும் வந்து ஒரு குழம்பு ஒன்று வைக்கணும். அது வந்து இது வந்து மதிய சமையலுக்கு ஓகே நான் முடிஞ்சது. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை தக்காளி பழம் அந்த அம்மா குழம்பு வச்சு திரட்டுக்கு தாங்களுக்கு இப்போ எல்லாருக்கும் தெரியும். தம்பியாக்களை கூட வந்து வச்சு கொண்டு அப்படியெல்லாம் அங்கே வந்து சமைக்கலாம். அதானே இந்த பழைய வீடெல்லாம் முடிச்சு எடுத்தாலும் இப்போ சாரு வீட்டிலேருந்து சமைச்சு தான் நாங்கள் எல்லாருமே வந்து பார்சல் பண்ணி கொடுக்குறோங்க. அப்போ அந்த வகையில் வந்து சுல்தானம் வந்ததுலேயே ஒரு இதாக போயிட்டு சமையல் முடிஞ்சது. சுல்தான் வந்து படுத்துருக்குறாங்க. ஏன்னா அவள் ரெஸ்ட் எடுக்க விட்டுக்கிறாங்க. நாங்கள் சரி இங்கே வந்து அம்மாவுக்கு பிளேண்டி வைக்க போகிறோம். சித்தி அம்மா வந்து ஒரு பிளேண்டிக்காரு. அப்போ என்ன வேணும் சாப்பாடு கறி எல்லாம் என்ன மாதிரி உழைப்புகள் உங்களுக்கு? அதாவது மாட்டு சுல்தானுக்கு வந்து எல்லாம் ஓகே டபுள் ஓகே. மாட்டுச்சியை வந்து என்ன தான் சமைச்சு வச்சு சொன்னாங்க. அதனால வந்து சமைச்சு வச்சுக்கிறாங்க. இந்த பாருங்க நல்லா வெண்ணெய் பிடிப்பான் நல்லா இருக்குன்னு நம்புறேன். சித்திக்கு பேபி ஜோதிகள் இருக்கலாம். சித்திக்கு பேபி ஜோதி எங்க மிளகு தூக்குறது பச்சை மிளகாவும் போடாங்கிட்டு வச்சுருவாரு. அவங்க ஒத்து வராது தடிமன் வாங்கி போடுங்க தொட்டாச்சு. வந்து இதுதான் வந்து ஒரு சமையல். என்னங்க அப்போ என்ன இதுவரை என்ன சாப்பாடு நான் அப்படியே கொண்டு போகிறது? எவ்வளோ சாப்பாடு வந்து பார்சல் ஆகணும். பார்சல் பண்ணி தான் நாங்கள் இருக்கிறாங்களெல்லாம் கொடுத்து விடணும். எனக்கு மாளிகையில் எல்லாம் நடுவில் தூக்கி கொண்டு தெரியலாது. பார்சல் ஆகணும்னு சொன்னால் அந்த ஜெயிலில் கொடுத்த மாதிரி ஒரு பேர் படி இல்லைன்னா எப்படியே எல்லாத்துக்கும் கொட்டி கொடுக்கணும். சித்தி சிலவா சொல்லு உங்களுக்கு ஒரு முகமா அதை பார்சல் இல்லை முதலாவது இருந்துச்சுன்னா சித்தப்பா நான் மயந்தான் இருக்கணும். ஆ ஓ ஓ சுல்தான் வந்து நாங்கள் எப்படி சொல்கிறோம் எங்களோட அந்த 7 சகோதரத்துக்குள்ள உண்டா அப்போ 8. அதாவது வேலையாக வந்துட்டாங்க. சரி ஓகே. அப்போ இது வந்து இவ்வளோ சமையல் முடிஞ்சது. அம்மா வந்து ஒரு பிளேண்டி கட்டுருக்காங்க. அம்மாவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பிளேண்டி ஒன்று கொடுப்பாங்க. உங்களுக்கு இருந்தாலும் டிபெண்ட் சேர்த்து முடிச்சேன். உண்டா ஓகே. அப்போ சமையல் வந்து முடிஞ்சது. பார்சல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே பாய் பாய்.